நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, கடந்த 29/6/26 அன்று தலைமைச் செயலகத்திலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கொண்ட மாநாட்டை தமிழக அரசு 2 நாட்கள் நடத்தியது. இந்த மாநாட்டின் துவக்க உரையாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆற்றிய உரை என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கவும், குற்றச்சம்பவங்களை தடுக்கவும், அரசனுடைய திட்டங்கள் முழுமையாக உரிய மக்களுக்கு பலனடையவும், ஊழலில்லா நிர்வாகத்தை கொடுக்கவும் என்றெல்லாம் சொல்லி தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையோ முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கொண்டிய உயர்மட்ட ஒரு குழு கூட்டமானது தொடர்ந்து நடைபெறும். அதை மாநாடாகவும் நடத்துவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 29/6/2026 அன்று தலைமைச் செயலகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே இந்த மாநாடானது நடைபெற்றது. இந்த மாநாட்டில் துவக்க உரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல்வேறு விஷயங்கள் இதில் பொருந்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார். அதனால்தான் அவர் அந்த மாநாட்டில் பேசிய விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கிறேன். அதில் அவர் மிக முக்கியமாக சொல்வது, வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துதான் நம்முடைய அரசை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை வசதி, பேருந்து வசதி போன்ற அடிப்படை வசதிகளெல்லாம் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் இது மிக முக்கியமான பாயிண்டாக, மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் கூட்டத்தை ஆன்லைனில் நடத்த வேண்டும். மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது ஒவ்வொரு வாரமும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் கொண்ட கூட்டத்தை நடத்தணும். அதில் விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் கூட்டத்தை முறையாக, சரியாக, கனிவோடு நடத்த வேண்டும். மனு கொடுக்க வருகிற மக்களிடம் கனிவாக குறைகளை கேட்டறிந்து அவர்களுடைய பிரச்சனை என்னவென்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தீர்வு காண வேண்டும். கொடுத்தோடனே பல நேரங்களில் மனு கொடுத்தோன்னே நம்ம சொல்லவே விட மாட்டாங்க. என்ன பிரச்சனை, அவ்வளோதான், நினச்சே பார்த்துக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விடுற போக்கு தான் இருக்கே ஒழிய, நம்முடைய கோரிக்கை, நம்முடைய பிரச்சனைகள், நாம் எந்த வகையில் உணர்வோடு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்விலிருந்து அதை உள்வாங்கி கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. மக்கள் பெரும்பாலும் எதுக்கு வர்றாங்க? ஏதாவது ஒரு சான்றிதழ் வேணும்பாங்க, பட்டா அப்படிம்பாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கேட்டு தான் வர்றாங்களே ஒழிய, அடிப்படை தேவைகள் நிறைவேறி யாரும் நேரடியாக மாவட்ட ஆட்சியிடமோ அல்லது இப்போ தமிழக முதலமைச்சர்கிட்டையோ மனு கொடுக்கறது இல்லை. அப்படி அடிப்படையான தேவைகளுக்காக வருகின்ற மக்களை தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, என் தம்பி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உறவுகளாக கருதி அவர்களுக்கு அப்படி அவங்கள்ட்ட பேசினாலே போதும், அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கிறதா என்பதையும் பேங்கர்ஸ் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய அனைத்து வங்கிகளும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு முறையாக வங்கி சேவை கிடைக்குதா, லோன் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் கள ஆய்வுக்கு செல்லணும், நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகணும். சப்போஸ் யாரும் மனு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மனுவில் முக்கியமான மனுவாக இருக்குது, நானே நேரடியாக விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக போகணும். அதே மாதிரி மாவட்ட கண்காணிப்பாளர்களும் நேரடியாக, காவல்துறை கண்காணிப்பாளர்களும் நேரடியாக போகணும். அதே மாதிரி மிக முக்கியமாக அவர் சொல்கிறது, வேலை செய்கிறது, மனு வாங்குறது மட்டும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய வேலை கிடையாது. கொடுக்கப்பட்ட மனுவில் தொடர்ந்து ஃபாலோ அப், அதாவது கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அதற்குன்னு ஒரு அலுவலரை போட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். மக்களிடம் குறையை கேட்பதை விட அதை தீர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நமக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு என்ன நடக்குது? பைக்கு வேணும் தொடர்ந்து மனு கொடுத்துட்டே இருப்போம். லோனு வேணும், வீட்டு பணம் பெட்டா வேணும், அது வேணும், இது வேணும், நிறைய கோரிக்கைகளுக்காக மனு கொடுத்துட்டு இருப்போம். நான் என்ன கேட்குறேன், என்னுடைய கொடுக்கப்பட்ட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நிராகரிக்கப்பட்டதா? கொடுக்குறதுனா எப்போ கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டீங்க? இது மாதிரியான காரணங்களை சொல்லுங்கன்னா, காரணங்களே சொல்லாமல் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக அலைய விடுகிற போக்கு தானே இன்றைக்கி இழுச்சிட்டு இருக்குது. தொடர்ந்து இந்த அரசு இல்லை, எந்த அரசு வந்தாலும் இதுதான் நடக்குது. அப்போ இதை மாற்றணுங்கிறதான நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை. நான் ஒரு கோரிக்கை கொடுக்குறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு 10 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்குறேன். ஆனால் அரசாங்க விதிப்படி என்ன சொல்லுது? 2 சென்ட் 3 சென்ட் தான் கொடுக்க முடியும். விவசாய நிலமாக இருந்தால், அது விவசாய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதாக இருந்தால் அதிகபட்சம் 1 ஏக்கர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல. அப்போ அது மாதிரி நான் என்ன வேணாலும் நான் கேட்பேன். என்னுடைய நிலையிலேருந்து நான் கேட்பேன். நான் 50 லட்ச ரூபா லோன் வேணும்னு கேட்பேன். அந்த 50 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கான
அதை நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஆனால் கொடுக்கலைங்கிறதையாவது நீ சொல்லு, என்ன காரணத்துக்காக கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லு, கொடுத்தா எப்பெல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் இது போன்ற விஷயங்கள் இது வரைக்கும் நடக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாட்டிலே அவர் பேசியது என்பது உண்மையிலேயே சிறப்பான விஷயம்தான். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான விஷயமாக நான் கருதுகிறேன். அதே மாதிரி ரேஷன் கடைகளில் வந்து எடை குறைபாடுகள் இல்லாமல் தரமான உணவுப் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அடிப்படை வசதிகள், சுகாதார வசதிகள், மின் இணைப்பு, மின்சார விநியோகம், முதியோர் ஓய்வூதியம், சான்றிதழ்கள் வழங்குவது போன்றவற்றை விரைவான செயல்பாடுகள் வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன சொல்லோட அவர் சொல்லி போட்டு பேசிட்டு போயிடக்கூடாது. அதில் ரொம்ப முக்கியமாக அவர் செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது. இப்போ நீ செய்யின்னு சொல்லி போட்டு அடுத்தவங்களை கை காமிச்சிட்டு போகிறது ஒரு முதலமைச்சரோட வேலை கிடையாது. நீ செய்யுங்கிறது உன்னுடைய வேலையை நீ செய்யி, அதே சமயம் என்னுடைய வேலையை நான் செய்யணும்ல, எனக்கான வேலையை நான் செய்யணுமா வேண்டாமா? அப்போ என்ன செய்யணும்? இன்னும் கடந்த 2024 ஜூன் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வருவாய்த்துறை மூலமாக உதவித்தொகைக்காக விண்ணப்பித்த பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், விதவைகள் கடந்த 2 ஆண்டு 3 ஆண்டுகளாக உதவித்தொகை கிடைக்காம நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட எல்லாத்தையும் விரைவான செயல்பாடுகள் வேணும்னு சொல்கிறீங்க. அப்போ 2 வருஷமாக பெண்டிங் இருக்கிற கேஸ், இந்த கேஸ் தீர்வு பண்ணுறது வந்து மாவட்ட ஆட்சியர்களால், எந்த மாவட்ட ஆட்சியர்களாலையும் தீர்வு காண முடியாது, எந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களாலையும் தீர்வு காண முடியாது. இதற்கு தீர்வு காண வேண்டிய ஒரே பொறுப்பு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்லி நீங்கள் அதற்கான நிதியை ஒதுக்கினா மட்டும்தான் இந்த வேலை நடைபெறுமே ஒழிய, நீங்கள் நிதி ஒதுக்காமல் எந்த வேலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. அதனால் கட்டாயம் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது போல அந்த அறிவுரைக்கு ஏற்றபடி நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதா கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் உடனடி நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதை அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி மக்கள் மனுக்களை கொண்டு வரும்போது இது சாத்தியம் என்றோ சாத்தியமில்லை என்றால் சரியான காரணங்களுடன் மக்களிடம் தெளிவுபட சொன்னாலே அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அரசின் சேவைகள் அவர் வீட்டுக்கே போய் சேர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆலோசனை எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் கொடுக்குற மனு ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கிறேன்னு சொல்லு, ஏற்றுக்க மாட்டேன்னா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லு. இன்னென்ன காரணங்களால ஏற்றுக்க மாட்டேன், சரி ஏற்றுக்கிட்டேன், இந்த காரணத்தினால இவ்வளோ நாட்களுக்குள்ள உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க, மக்களுக்கு புரிய வைங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஒரு மணலில் பாதிக்கப்பட்டவர் எனக்கு பைக் வேணும்னு கேட்குறாரு. மணலில் பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி நான் பைக் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. 70 வயசு கிழமை வந்துக்கிட்டு நமக்கு வந்து பைக் வேணும்னு கேட்குறாங்க. 60 வயசுக்கு மேலே கொடுக்க முடியாது, உழைக்கிற மக்களுக்கு மட்டும் தான் பைக் கொடுக்க முடியும்னு சொல்லுங்க. இது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி சட்டத்தை புரிய வைத்து அவர்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அப்பவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அலைய மாட்டாங்க. பல நாட்களாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து மனு கொடுத்து நாசமாக போன ஆட்கள் தான் எங்களுடைய ஆட்களாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இதையெல்லாம் நீங்கள் அந்த காவல்துறை மாநாட்டில் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். பேசின விதயம் அருமையான விஷயமாக இருந்தாலும் இதை செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி நாட்டிலேயே அதிக சாலை விபத்து மரணங்கள் தமிழ்நாட்டில் நடப்பது வருத்தமாக உள்ளது. விபத்து அதிகமாக நடக்கும் இடங்களை கண்டறியப்பட்டு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டு அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் உரிய சாலை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள வேண்டும். தலைக்கவசம் அணிப்பது, சீட் பெல்ட் அணிவது உள்ளிட்ட சாலை விதிகளை கடைபிடிப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒரு அருமையான விஷயம்தான். நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் அமைப்பானது மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் இல்லாத சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறது என்கிற அடிப்படையில் நீங்கள் இந்த விஷயத்தை கராராக அமல்படுத்த வேண்டும், எல்லா பகுதிகளுக்கும் அமல்படுத்த வேண்டும். இது போன்ற விபத்துகள் குறைந்தால் எங்களை போன்று கஷ்டப்படுகிறவர்கள் இல்லாமல் இந்த சமூகம் நல்ல ஒரு முன்னேற்றமாக இந்த சமுதாயமாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். மூத்த குடிமக்கள் மற்றும் கிராமப்புற மக்களை குறிவைத்து டிஜிட்டல் கைது மோசடி, ஓடிபி மோசடி மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் முதலீட்டு மோசடி அதிகரித்துள்ளன. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அனைத்து சைபர் குற்ற காவல் நிலையங்களும் குற்றங்களை தடுக்க கண்டறிய தீவிரமாக பணியாற்ற வேண்டும்ங்கிறார். அதை தான் நாங்களும் சொல்லுவோம். ஒரு மாற்றுத்திறனாளி உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோட தன்னை ஒருத்தர் அடிச்சுட்டானோ இல்லை தன்னுடைய வீட்டை ஒருத்தர் அபகரிச்சுட்டானோ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மாற்றுத்திறனாளிகள் வந்து காவல் நிலையங்களுக்கு போனால் முதல்ல நான் என்ன கேட்குறேன், காவல் நிலையத்துக்கு உள்ளே போகிறதுக்கு எத்தனை காவல் நிலையங்களில் தடையற்ற சூழலோடு இருக்குது? பெரும்பாலான காவல் நிலையங்கள் படிக்கட்டுகளோட தான் அமைக்கப்பட்டிருக்கு, தடையற்ற சூழல் கிடையாது. அப்படியே நான் அவங்க உள்ளே போனாலும் உள்ளே போய் சராசரி மனுஷன் நார்மல் மனுஷனை எப்படி அலைய விடுறாங்களோ அது மாதிரி தான். ஒரு சிஎஸ்ஆர் போகிறது கூட 10 முறை நம்ம வந்து சிஎஸ்ஆர் என்பது என்ன, நான் இந்த மனுவை கொடுத்துருக்கேன், மனுவை பெற்றுக்கொண்டேன், அவ்வளோதான். அதுக்கு உண்டான அர்த்தம். ஒப்புகை சீட்டுக்கு பேர் தான் காவல் நிலையங்களில் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சீட்டு வாங்குறதுக்கே கூட 5 முறை 6 முறை வந்து மாற்றுத்திறனாளிகள் அலைய வேண்டியிருக்கு. சாதாரண மனுஷன் டக்குன்னு கிளம்புறான்னா வண்டி எடுப்பான், ஸ்டார்ட் பண்ணுவான், டக்குன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவான், பேசிட்டு அவன் போயிடுவான்.
ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும், பஸ் ஸ்டாப்புக்கு வரணும், பஸ் ஏறணும், பஸ்ஸை விட்டு இறங்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அங்கே படிக்கட்டு ஏறணும். அப்போ இவ்வளவு தடைகளை தாண்டி வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை எத்தனை முறை அலைக்கழிப்பது? அவர்களுடைய கோரிக்கைகள் எதையாவது நிறைவேற்றுங்களா? என்ன கோரிக்கை சொன்னாலும் சரி, அதிலும் பல்வேறு விஷயங்களில் காவல்துறை என்பது பின்தங்கி தான் இருக்குது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை பற்றி காவல்துறையில் 90% பேருக்கு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் என்ன, அவர்களை எப்படி கண்ணியமாக நடத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற நடைமுறை எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் மாற்றுத்திறனாளிகளை கண்ணியத்தோடு நடத்துவதற்கும், மாற்றுத்திறனாளிகள் அளிக்கின்ற புகார் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காணொலி வாயிலாக அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். கிளாரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்லதே செய்யுங்கள், நல்லதே கிடைக்கும், நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தன்னுடைய உரையை முடித்திருக்கிறார். அவர் சொன்ன அனைத்து விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட இதில் நடைமுறை சாத்தியமானதை நீங்களும், முதலமைச்சராகிய நீங்களும் அதை செய்ய வேண்டும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் செய்ய வேண்டும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நண்பர்களே, வெறும் அறிவுரைகளாக மட்டுமில்லாமல் இவை அனைத்தும் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும். அப்படி அமல்படுத்தப்பட்டால் தான் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடுகிறேன். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.